திரைத்துறையில் அடுத்த ஒரு அதிர்ச்சி திரை ரசிகர்களுக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 73 வயதான பாக்யராஜ் மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார் என்ற செய்தி இன்று காலை நமக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய உடல் மருத்துவமனை அனுமதி வைக்கப்பட்டுள்ளது கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார் பாரதி ராஜாவினுடைய மிகப்பெரிய ஒரு சிஷியராக பார்க்கப்பட்டவர் பாக்யராஜ். குறிப்பாக திரையுலகத்தில் தன்னுடைய மிக முக்கியமான நடிப்பு மற்றும் இயக்குனராக பல படங்களை இயக்கி பல்வேறு சாதனைகளை படைத்த ஒரு நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் இன்றைக்கு காலை காலமாகி இருக்கிறார். மாரடைப்பு காரணமாக அவர் காலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 73 வயதான பாக்யராஜ் அவர்கள் இன்றைக்கு காலை மாரடைப்பு காரணமாக காலமாகி இருக்கிறார். ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோயிலை பூர்வீகமாக கொண்டவர் பாக்யராஜ். திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு சென்னை வந்து அதன் பின்பாக உதவி இயக்குனராக சேர்ந்து அதன் பின்பு நடிகராக மாறி பல படங்களை வெற்றி படங்களை இயக்கி ஒரு சாதிக்கத்தக்க சிறப்பான ஒரு நடிகராகவும் விளங்கியவர் பாக்யராஜ். குருவான பாரதி ராஜா காலமான ஒரு வாரத்திற்குள்ளாக பாக்யராஜ் காலமாகி இருப்பது திரையுலகினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய வார்ப்புகள் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானவர் பாக்யராஜ். பல்வேறு படங்களில் அவர் நடித்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு இயக்குநர்களுடன் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய நடிப்பு பரிணாமத்தை விளக்கி கொண்டிருந்தவர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய நடிப்பு மற்றும் இயக்கங்களால் பல்வேறு சாதனைகளை படைத்தவர் பாக்யராஜ். சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார். குறிப்பாக பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிடம் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் போன்ற படங்களில் அவர் உதவி இயக்குனராக பணியாற்றினார். 1979ஆம் ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலமாக இயக்குனராக அவர் அவதரித்தார். 1979ஆம் ஆண்டு வெளியான புதிய வார்ப்புகள் திரைப்படம் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார். கன்னி பருவத்திலே திரைப்படம் மூலமாக தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் அவர் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு படமாக அந்த கன்னி பருவத்திலே என்ற படம் இருந்தது. அதனைத் தொடர்ந்து முந்தானை முடிச்சு, சின்ன வீடு போன்ற பல படங்கள் மூலமாக தமிழ் திரையுலகின் வெள்ளி விழா கதாநாயகனாக பாக்யராஜ் உருவெடுத்தார். மாரடைப்பு காரணமாக சென்னை கிரீம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாக்யராஜ் இன்று காலை காலமாயிருப்பது என்பது திரையுலகினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் நடித்த ஒவ்வொரு படங்களுமே மிக சிறப்பான படங்களாக பார்க்கப்படுகிறது. முந்தானை முடிச்சை பொறுத்தவரைக்குமே தேசிய விருது பெற்ற ஒரு திரைப்படம். அதே போல சின்ன வீடு உள்ளிட்ட பல திரைப்படங்களில் அவர் இயக்குனராகவும் நடிகராகவும் அவர் அவதரித்திருந்தார். குறிப்பாக பல்வேறு கதாநாயகிகளை அவரும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே அவர் அதன் பின்பாக தற்பொழுது பல்வேறு படங்களில் இயக்குநர்களுடைய படங்களிலும் நடித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு சாந்தனு என்ற மகன் இருக்கிறார். அதே போல மகனும் மகளுமே கதாநாயகனாகவும் நடித்திருந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய வெள்ளக்கோயில் என்னும் ஊரில் பிறந்தவர். அவர் நடிகர், வசன எழுத்தாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், சிறப்பு வேடம் ஏற்கக்கூடிய நடிகர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர் என பன்முகம் கொண்ட ஒரு கலைஞராக அவர் திகழ்ந்திருக்கிறார். பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களில் அவர் பரிணமித்திருக்கிறார். 1977ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான அந்த 16 வயதினிலேயே அவர் உதவி இயக்குனராக பணியாற்றியிருந்தார். பின்பு பாரதி ராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் உள்ளிட்ட படங்களுடன் அவர் பணியாற்றியதோடு கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் தோன்றி நடித்திருப்பார். பாரதி ராஜாவினுடைய அந்த 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளிலும் நினைவில் நிற்கும்படியாக அந்த உணவு விடுதி பணியாளர் வேடமேற்று அவர் நடித்திருப்பார். இந்த படத்திற்கு பாக்யராஜ் தான் வசனமும் எழுதியிருந்தார். அது மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெற்றிருந்தது. அதன் பின்பு பாரதி ராஜாவினுடைய அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜ் வசனகர்த்தாவாக மட்டுமின்றி கதாநாயகனாக அறிமுகம் செய்தார். ஒரு இயக்குனராக தமது முதல் படமான பாக்யராஜ் உருவாக்கியது சுவரில்லாத சித்திரங்கள். 1979இல் அவர் இந்த படத்தை இயக்கியிருந்தார். அதன் பின்பாக கன்னி பருவத்திலே படத்தின் மூலம் வில்லன் கதாபாத்திரம் ஏற்று அதில் பல்வேறு சிறப்பாக நடித்ததன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்கள் மத்தியிலும் அவர்
அவருடைய புகழ் என்பது கொண்டு சேர்க்கப்பட்டது. அதே போல அவருடைய சொந்த தயாரிப்பான ஒரு கை ஒரு ஓசை திரைப்படம் துவங்கி தனது முத்திரையை அவர் பதிக்க தொடங்கியிருந்தார். அஸ்வினி இணைந்து நடித்த இந்த படத்தில் அவர் வாய் பேச முடியாத ஊமை கதாநாயகனாக நடித்து அனைவரது பாராட்டையும் பெற்றிருந்தார். அதே போல மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா போன்ற பல படங்களில் முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு வெற்றி படங்களாக அவர் இருந்திருந்தார். அதே போல விடியும் வரை காத்திரு என்ற படத்திலும் அவர் நடித்திருந்தார். பாக்யராஜ் தனது முத்திரையை முழுமையாக பதித்து வெற்றி ஈட்டிய திரைப்படங்கள் என்று பார்க்க போனால் அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு போன்ற படங்கள் கருதப்படுகின்றன. அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய படங்களுக்கும் சவால் விடக்கூடிய அளவில் அன்றைக்கே பல டெக்னாலஜிகள் மூலமாக ஒரு வெற்றி படத்தை அவர் இயக்கியிருந்தார். அதில் டார்லிங் டார்லிங் என்ற படம் மிக சிறப்பான ஒரு படமாக பார்க்கப்படுகிறது. அதில்தான் அவருடைய மனைவி பூர்ணிமா மனைவியாக அந்த படத்தில் நடித்திருந்தார். அதன் பின்புதான் அவர்களுக்கான அந்த காதல் மலர்ந்ததாக எல்லாம் கூறப்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அதன் பின்பாக மிக முக்கியமான ஒரு படம் 1982ஆம் ஆண்டு வெளியான முந்தானை முடிச்சு. ஊர்வசி அறிமுகமான இத்திரைப்படம் சென்னை மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் வெள்ளி விழா கண்டது. அதன் மூலமாக பாக்யராஜ் கொண்டாடப்பட்டார். அதே போல இந்த படங்கள் சில விஷயங்கள் என்பது அந்த முருங்கைக்காய் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றளவுக்கும் பேசக்கூடிய அளவிற்கு மிகவும் நுணுக்கமான கதாபாத்திரங்களாகவும் நுணுக்கமான கதை வசனம் கொண்டதாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, இது நம்மாளு போன்ற படங்கள் பெரிய அளவில் வசூலையும் பெற்று தந்தன. அதே போல விருதுகளையும் பெற்று தந்தன. அவர் திரைப்படம் மட்டும் அல்லாமல் அவர் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டவர். ருத்ரா திரைப்படம் மூலமாக காலகட்டத்தில் அதிமுகவில் இணைந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருக்கான அந்த அவர் தேர்தல்களில் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார். அதன் பின்பாக பல்வேறு காலகட்டங்களில் அவர் அதிமுகவிற்கு சாதகமாக இருந்தாலும் அதன் பின்பு திமுகவில் சேர்ந்தார். பல்வேறு இயக்குநர்களை பாக்யராஜ் உருவாகி இருக்கிறார். பாரதி ராஜாவை தன்னுடைய குருவாக பாக்யராஜ் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் பாக்யராஜ் உருவாக்கிய இயக்குநர்கள் பலர் இருக்கிறார்கள். பாண்டியராஜன், ரா பார்த்திபன், வி சேகர், லிவிங்ஸ்டன், எம் குமார் போன்ற வெற்றிகரமான இயக்குநர்கள் பாக்யராஜனுடைய உதவி இயக்குநர்களாக பணியாற்றியவர்கள் தான். அதே போல பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் தமது எல்லைகள் என்ன என்பது குறித்து உணர்ந்து பேசக்கூடிய ஒரு சாமர்த்தியமான ஒரு கலைநயம் மிக்க ஒரு நடிகராக, ஒரு இயக்குனராக, ஒரு வசனகர்த்தாவாக, தயாரிப்பாளராக அவர் திகழ்ந்திருக்கிறார். பல கதாநாயகனாக மட்டுமே இல்லாமல் பல குணச்சித்திர நடிகராகவும் அவர் நடித்திருக்கிறார். தற்பொழுது அவர் தந்தையாக பல படங்களை ஏற்று நடித்திருக்கிறார். அதே போல திரைக்கதை அமைப்பாளராகவும் இந்தியாவின் சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் என 1980 ஆண்டுகளில் போற்றப்பட்டவர் பாக்யராஜ். திரைக்கதை அமைப்பில் அவர் கொண்டிருந்த ஆளுமைக்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக அவசர போலீஸ் 100 என்ற படம் என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு படமாக பார்க்கப்படுகிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே சில காட்சிகளில் எம்ஜிஆரும் நடித்திருப்பார். அதே போல அண்ணா நீ என் தெய்வம் என்ற அந்த புதிய ஒரு திரைக்கதையை அமைத்து தாமும் அதில் இரட்டை வேடத்தில் பாக்யராஜ் உருவாக்கியதுதான் அந்த அவசர போலீஸ் என்ற படம். கிட்டத்தட்ட வெற்றிகரமாக அது ஓடியது. பின்பு கமலஹாசனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த ஒரு படம் ஒரு கைதியின் டைரி. இந்த திரைப்படத்திற்கு பாக்யராஜ் தான் திரைக்கதை வசனம் அமைத்திருந்தார். இப்படத்தின் பின்னர் தான் இந்தியில் அமிதாப் பச்சன் இரட்டை வேடத்தில் நடிக்க அக்ரித் ராஸ்தா என்னும் பெயரில் பாக்யராஜ் இயக்கினார். இது மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி படமாக அமைந்தது. அதே போல இசையமைப்பாளராகவும் ஒரு பாடலையும் அதில் பாடியிருக்கிறார். குறிப்பாக இது நம்மாளு திரைப்படத்திற்கு பாக்யராஜே இசையமைத்து ஒரு பாடலையும் பாடியிருக்கிறார். மேலும் 5 படங்கள் வரை அவர் இசையமைத்திருக்கிறார் என்ற ஒரு தகவலும் உண்டு. ஒட்டுமொத்தமாக பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே அவர் திரைப்படங்கள், வசனகர்த்தா, இயக்குனர், தயாரிப்பாளர் மட்டுமல்லாமல் ஒரு இசையமைப்பாளராகவும் தன்னுடைய பல பரிமாணங்களை தமிழ் திரையுலகிற்கும் சரி இந்திய திரையுலகிற்குமே சரி காண்பிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபராக அவர் இருந்திருக்கிறார். அதே போல பாக்யராஜ் இயக்கியக்கூடிய அந்த திரைப்படங்களில் நடித்த நடிகைகளுக்கு மிகப்பெரிய ஒரு புகழின் உச்சத்தை தொட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த 7 நாட்கள் படத்தின் மூலமாக அம்பிகா மற்றும் மௌன கீதங்கள் திரைப்படத்தின் மூலமாக சரிதா ஆகியோர் தமது கதாபாத்திரங்களை ஏற்று திறம்பட நடித்திருந்தார்கள். அதே போல பிரவீனா, பூர்ணிமா பாக்யராஜ், ரதி, அக்னி கோத்தாரி, ராதிகா, ஊர்வசி,
இப்படி அவருடைய இயக்கிய படங்கள், அவருடைய நடிக்க வைத்த நடிகைகள் என்பவெல்லாம் மிகவும் புகழ் பெற்றவர்களாக இருந்தார்கள். அதே போல பிற மொழிகளிலும் பாக்யராஜ் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை நிறுத்தியிருக்கிறார். இந்தியில் பாக்யராஜ் இயக்கிய திரைப்படம் அக்ரி ராஜஸ்தா ஆயின, அப்புறம் அவரது பல படங்கள் தமிழில் வெற்றி கொடி நாட்டியமல். ஏறக்குறைய அவரின் அனைத்து படங்களுமே தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் அந்தந்த மொழி முன்னணி நடிகர்களால் நடிக்கப்பெற்று பெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றன. இந்தி நடிகர் அனில் கபூர் நடித்திருந்த சிலவற்றில் கோவிந்தாவும், முந்தானை முடிச்சின் மறுவாக்கத்தில் ராஜேஷ் கண்ணாவும் நடித்திருந்தனர். இவற்றில் இந்தியில் ஓஷாந்த் நின் என்ற பெயரில் வெளியான அந்த 7 நாட்கள் மற்றும் பேட்டா என்ற பெயரில் வெளியான எங்க சின்ன ராசா ஆகிய திரைப்படங்கள் பெரும் வெற்றியை அடைந்திருந்தன. குறிப்பாக பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே பல்வேறு படங்களை அவர் இயக்கி நடித்திருந்தாலும் பல்வேறு காலகட்டங்களில் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய புகழை திரையுலகத்திற்கு ஆற்றி கொண்டிருக்கிறார். சமீப காலமாக அவர் தந்தையாக பல படங்களில் நடித்து தன்னுடைய திரையுலக வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் மாரடைப்பு காரணமாக இன்றைக்கு காலமாகி இருக்கக்கூடிய செய்தி என்பது தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை கொடுத்திருக்கிறது.